la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விக்கிரவாண்டி தேர்தல் களம் சாதகம் பாதகம் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது, யாருக்கு பாதகமாக இருக்க போகிறது? உங்கள் பார்வையில் விக்கிரவாண்டி களத்தை பத்தி சொல்லுங்க. இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற. என்றாலும் இடைத்தேர்தல்ங்கிற நமக்கு ஒரு திருவிழா தான். அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த வகையில் இன்னைக்கு அதிமுக 35% வாக்கு பலம் எடுத்த விக்கிரவாண்டியில இந்த இடைத்தேர்தல் வருது. ரொம்ப டஃப் காம்படிட்டரா பாமக இருக்க போகிறது, அதிமுகவும் ரோல் பிளே பண்ண போகுது. ஏன்னா சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தல், இப்ப முடிஞ்சு போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் விசிக, அந்த திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெறும் 7000 ஓட்டு வித்தியாசம் தானே. 72,000 ஓட்டு, இங்க 65,000 66,000 ஓட்டு தான். அந்த டிஃபரன்ஸ் தானே இருக்கு. அடையாள அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். சிவி சண்முகம் வர்சஸ் திமுக இருக்காதா? பொன்முடி இருக்காதா? சிவி சண்முகம் வர்சஸ் பொன்முடி வர்சஸ் ராமதாஸ் அப்படி இருக்காதுன்றீங்களா? களம் இருக்காது. சமூக ரீதியா இந்த விக்கிரவாண்டி தொகுதி யார் பெரும்பான்மையா இருக்காங்க? வன்னியர்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. வன்னியர்கள் 38% இருக்கிறதாட்டு நம்ம டீமோட அனாலிசிஸ் சொல்றாங்க. பறையர் சமூகம் 25% இருக்கிறாங்க. ஓகே. முதலியாரும் உடையாரும் ஒரே குரூப்பா போட்டு 15% முதலியாரும் உடையாரா இருக்கிறத அவங்க சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள், பிசி கிறிஸ்தவர்கள், தலித் கிறிஸ்டியனும் பிசி தான், அவங்க 13% கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு இருக்கதா சொல்றாங்க. இது திமுகவுக்கு பெரிய ஓட் பேங்க். ஈரோடு கிழக்குல கூடாரம் அடைச்சு அங்க சாஃப்ட் பீப்பிள், சாஃப்டான மக்கள். இங்க கொஞ்சம் ரகடா இருப்பாங்க, கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க. அங்க அக்ரெசிவான மக்கள். அப்போ இவங்கள்ட்ட அந்த கூடாரம் அமைச்சு அங்க வச்சதெல்லாம் இவங்கள்ட்ட வேலைக்கு ஆகாது. அதிமுக என்ன சொல்லுவாங்க, திமுகவுக்கு அதிமுக தான் போட்டி, திமுக அதிமுக போட்டின்னு பழைய கீறி போன ரெக்கார்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், திமுக அதிமுக அக்டினை பொருட்கள், ஸ்டாலினுக்கு இணையா தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. இப்பவும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இந்த களத்துக்குள்ளேயும் இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். மீண்டும் ஒரு தேர்தல் களத்தை தமிழகம் சந்திக்க இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனி சட்டமன்ற தொகுதியில திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி மறைவை ஒட்டி அந்த தொகுதி காலியானதுனால மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி நமக்கு வாக்குப்பதிவு நடக்கும். தேர்தல் வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திமுகவினுடைய வேட்பாளராக அன்னியூர் சிவாவை போட்டிருக்காங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி மருத்துவர் அபிநயாவை போட்டிருக்காங்க. பாமக நிக்க போறதா அதிகாரப்பூர்வமா பிஜேபியும் சொல்லிட்டாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே அதே அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ளார விசிக என்ன நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர்றதுனால அங்க ஒரு 7000 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்குது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதிமுக கட்டாயம் நிக்க போறாங்க. 4 முனை போட்டியா இருக்க போகிறது. விக்கிரவாண்டி தேர்தல் களம் சாதகம் பாதகம் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது, யாருக்கு பாதகமா இருக்க போகிறது? உங்கள் பார்வையில் விக்கிரவாண்டி களத்தை பத்தி சொல்லுங்க சார். நடிகர் விஜய் வந்தா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போக வேண்டியது இருக்கும். கூட இருக்கவனுங்க இழுத்து விட்டு விஜய்க்கு பணத்தை காலி பண்ணதுக்கு பார்ப்பாங்க. விஜய் நிற்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அங்க இல்லைன்னு சொல்றது, நம்ம கருத்தை அவர் கேட்டு இல்லைன்னு சொல்லி சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு. ஓகே, இது கண்டிப்பா இதை பதிவு பண்ணி விஜயில இருந்து தொடங்குறீங்க. விவாதம் சூடு பிடிக்கும். தேர்தல் களத்துக்கு அவர் வந்தாலும் சூடு பிடிக்கும்னு சொல்ல வரீங்க நீங்க. விஜய் தேர்தல் கணத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வர மாட்டாரு? அதான் வரண்டா சொல்றாங்களே, ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்கள் இதுக்கு போட்டி இல்லை, நாங்கள் யாருக்கும் இதற்கு ஆதரவு இல்லை அப்படின்னு அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்படி ஏதாவது விடுவாங்க. இப்போ இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது தான் தமிழ்நாடு நிலைமை. நான் ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் சொன்னது இதுதான். எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தலை சந்திக்கிறார். இந்த இடம் உசிலம்பட்டி ஆட்டோ, முதுகுளத்தூர் ஆட்டோ, தூத்துக்குடியா இருந்தா என்ன ஆகும்னு நான் கேட்டேன். இந்த 3 தொகுதியிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ டெபாசிட் இல்லை. அங்கே ஈரோடு கிழக்கில் டெபாசிட் வாங்கினார். சரிதானா? திண்டுக்கல்ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 55% வாக்களை பெற்றார், மாயத்தேவர் ஐயாவை நிறுத்தி. ஆனால் அதே அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் மக்களவைத் தேர்தலில் மும்முனை போட்டினா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு கூட்டணியாக சிபிஎம், முஸ்லீம் லீக், ஃபார்வர்ட் பிளாக்லாம் சேர்ந்து 33.3% வாக்கள் தான் பெற்றாங்க. அதே மாதிரி தினகரன் ஆர்கே நகரில் ஐயா
சாருகாசன் 50% வாக்கு எடுத்து ஜெயிப்பாருன்னு சொன்னார். சூப்பராக அடித்தார். சூப்பராக அந்த கணிப்பை சொன்னவர் ஐயா சாருகாசன் தான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு சிம்பதி இருக்கும்ங்கிறத சொன்னார். நான் 35% வாக்கு வரும்னு சொன்னேன். 50% எடுத்தவர் தமிழ்நாட்டில் 5.5% தான் எடுத்தார். ஸோ இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற. என்றாலும் இடைத்தேர்தலுங்கிற நமக்கு ஒரு திருவிழா தான். அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த வகையில் இன்னைக்கு அதிமுக 35% வாக்கு பலம் எடுத்த விக்கிரவாண்டியில் இந்த இடைத்தேர்தல் வருது. இதே அதிமுக 5% வாக்கெடுத்த சட்டமன்ற தொகுதிகளும் இருக்குது. 12% வாக்கெடுத்த திருச்செந்தூர் போன்ற தொகுதிகளும் இருக்குது. பிரேமலதா அம்மையாரோட ஆதரவு இல்லைன்னா ஒரு 6% வாக்கு வந்து அதிமுக அணிக்கு வந்து ரொம்ப ஒரு அடி வாங்கியிருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு கொடுத்த சீட்டு எத்தனை? 5 சீட்டு தான். ஸோ அவங்க அங்கே 5 சீட்டு தான் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கான தேவையான சீட்டை கேட்டு வாங்கியிருக்காங்க. அதை தவிர்த்து தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதிகளுமே அவங்களுக்கு ஒரு 6% அங்கங்கே வந்து அதிமுகவுக்கு ஏறினதுக்கு அவங்க காரணம்ன்றீங்களா? கண்டிப்பாக அவங்க காரணம். நாங்கள் மைக்ரோ டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 தொகுதி சொல்லுங்களா சார்? நான் முதல்ல திருச்செந்தூரில் 12% வாக்கு அதிமுக எடுத்திருக்கு. தூத்துக்குடியில் 13 எடுத்திருக்குது. ஸ்ரீவைகுண்டத்தில் 13 எடுத்திருக்குது. ஆனால் விளாத்திக்குளத்தில் 21 போயிட்டாங்க. திருச்செந்தூரில் 12, விளாத்திக்குளத்தில் 21ன்னா விளாத்திக்குளத்தில் விஜயகாந்துக்கு செல்வாக்கு இருக்குது. தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள், ஏழை எளிய மக்கள், அவங்களோட ஆதரவு இருக்கு. இப்போ உங்க உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர் எல்லாம் அதிக ஓட்டு அதிமுக எடுக்குதுன்னு சொன்னா அது தேமுதிகவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு 7-8 தொகுதியில அந்த பிரேமலா அம்மையாட்ட அந்த மைக்ரோ டீடைல்ஸ் எங்க டீம் போய் எல்லாரும் எடுத்து தான் நம்ம டீமில் உள்ள நண்பர்கள் ரிஷி பிரசாந்த், ஜெயந்தன், லோக்கல் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கம்பைல் பண்ணி பூத் மேப்பிங் பண்ணி விஜயகாந்துக்கு செல்வாக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குங்கிறதான் டீட்டெயில் கொடுத்தோம். அதுல பல தொகுதிகளில் தேமுதிக வாக்குகள் வந்து 2009ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போது தேமுதிக எங்கெங்கெல்லாம் நல்ல வாக்கு கிடைச்சதோ அந்தந்த இடத்துலலாம் விஜயகாந்துக்கு சிம்பதியில் அந்த வாக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்குது. சிம்பத்தினா அவருடைய மறைவுக்கு பிறகாக மறைவுக்கு பிறகு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க காலி பெருங்காய டப்பான்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 1% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியில கூட எடப்பாடி கூட்டணி வச்சுக்கிட மாட்டாருன்னு சொன்னேன். அது நடந்தது. ஆனா அவருக்கு உள்ள அதிர்ஷ்டம் பாஜக கோட்டை விட்ட இடம். தேமுதிக பாஜகவை வாசனுக்கு 3 சீட்டு கொடுத்தாங்க. இவர் 5 சீட்டு கொடுத்து தேமுதிகவை எடப்பாடி வின்னோவர் பண்ணிட்டாரு. ஒருவேளையில தேமுதிக வந்து பாஜக அணிக்கு வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு 7-8 சீட்டு கூட கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் பிஜேபிக்கு. கண்டிப்பா தேமுதிக ஆதரவுல தான் தர்மபுரியிலே 23% வாக்குகளை அதிமுக எடுத்திருக்க முடியும். நீங்க பாமகவுக்கு சொல்ற அதே பர்சன்டேஜை விட கூட சொல்றீங்க தேமுதிகவுக்கு. கண்டிப்பா பாமக 5%னா தேமுதிக 6% அப்படின்றீங்க. இன்னைக்கு பாமகவை விட பெரிய கட்சி தேமுதிகன்றீங்க. பரவலா வாக்கு பலம் உள்ள தேமுதிக இன்னைக்கு பாமகவோட அதிக கான்ட்ரிபியூஷனை அதிமுக கொடுத்திருக்கு. பாமகவினர் இருந்து பேட்டியை பார்த்தா ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பார்த்தாருன்னா அவருக்கே ஒரு ஷாக்கா இருக்கும். என்னங்க இவரு என்ன டேட்டா, அதாவது இறங்கும் ஏறும் எல்லாமே. பாமகவை முந்தி விட்டது தேமுதிகன்றீங்க அப்படியா? கண்டிப்பா தாராளமா எடுத்துக்கலாம். பாமக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதை விட தேமுதிக அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இதுதான் இன்னைக்கு நிலவரம். பட் டேட்டா 4.3 பாமக எடுத்திருக்கு, 2.6 தேமுதிக எடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க டேட்டா. ஆனா கான்ட்ரிபியூஷன்ங்கிறது வந்து தேமுதிக பெரிய அளவுக்கு அதிமுகவை கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்குது. அதுதான் நம்ம மைக்ரோ அந்த டேட்டாவை நம்ம தனியாவே விவாதிக்கலாம். அது நீங்க எப்படி பிரிச்சிங்க? இப்போ என்ன விளாத்தி குளமெல்லாம் நீங்க எப்படி பிரிக்க முடியும்? கேட்டாங்க தெலுங்கர்கள் அதிகமா இருக்காங்க, அவங்க விஜயகாந்துக்கு தான் போட்டிருக்காங்க. தெலுங்கு தாய்மொழி மக்கள் கேப்டன் விஜயகாந்த் மீது பட்டுதல் கொண்டவங்க. நான் அதை ஒன்றும் தவறுன்னு சொல்ல வரல. நம்மளே கேப்டன் விஜயகாந்த் வந்து டிசைடிங் ஃபேக்டரா வரணும்னு நம்ம சொன்னவங்க தான். நமக்கு அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. சரி, விக்கிரவாண்டியில தேமுதிக செல்வாக்கு இருக்கா? அங்க கண்டிப்பா தேமுதிக செல்வாக்கு இருக்கு. அதனாலதான் கழிஞ்ச முறை இடைத்தேர்தல் நடக்கும்போது அதிமுக ஆளுங்கட்சியா இருந்த அந்த இடைத்தேர்தல் நடக்கும்போது கேப்டன் விஜயகாந்தை கூட்டிட்டு வந்து சி வி சண்முகம் என்ன பெரிய க்ரௌடு அந்த 60% வாக்கெடுத்து அவங்க வெற்றி பெறும்போது ஆளுங்கட்சிங்கிறதா மேட்டர். அது ஆளுங்கட்சி, நான் அப்பவே சொன்னேன், ஆளுங்கட்சி பலத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா ஜெயிப்பாங்கன்னா எடப்பாடியும் பன்னீர்செல்வம் ஏன் ஜெயிக்க மாட்டாங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஜெயலலிதாக்கு 1000 ஆமாங்க, ஜெயலலிதாக்கு 1000 காலா அதே தான் இவங்களும் அதிகாரத்தை வச்சு செயல்படுத்துவாங்கன்னு சொன்னேன். 60.29% வாக்களை பெற்று வெற்றி பெற்றாங்க. இப்பவும் திமுக கழகம் வந்து ஆளுங்கட்சி அதிகார பலத்தை பயன்படுத்தி 55% வாக்குக்கு குறையாம எடுத்து வெற்றி பெறுவாங்க தான் என்னோட கணிப்பு. பட் இதற்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது. பொது தேர்தல் வேற. ரைட். இந்த தொகுதியை பொறுத்த வரையில் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய பார்வை.
ஆனால் இங்க கணிசமான வாக்குகளை மற்ற கட்சிகளும் வச்சிருக்கு. இதுல வந்து ரொம்ப டஃப் காம்படிட்டரா பாமக இருக்க போகிறது, அதிமுகவும் ரோல் பிளே பண்ண போகுது. ஏன்னா சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தல், இப்ப முடிஞ்சு போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் விசிக, அந்த திமுக கூட்டணியில் இருந்து விசிக வெறும் 7000 ஓட்டு வித்தியாசம் தானே. 72,000 ஓட்டு, இங்க 65,000 66,000 ஓட்டு தான். அந்த டிஃபரன்ஸ் தானே இருக்கு. அடையாள அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு மகேஷ். ரைட். நம்ம சகோதரர் திருமாவளவன் வட தமிழகத்தில் வெற்றி வீரர். எந்த தீக்காக்காரர்களும் எந்த முற்போக்குவாதியும் சொல்லலை, நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அடையாள அரசியலுக்குள்ள எதிர்ப்புங்கிறது 2021ஆம் ஆண்டு திமுக வந்து அங்க 48.7%, சுமார் 49% வாக்களை அவங்க எடுத்து ஜெயித்திருக்காங்க திமுக கழகம். ஆனா இன்னைக்கு வந்து அதுல இருந்து 10% வாக்கு குறைஞ்சி 39% வாக்கு தான் ரவிக்குமார் பானி சின்னத்துல எடுக்க முடிஞ்சிருக்கு. உதயசூரியன் சின்னத்துல, பொதுத்தேள சின்னத்துல எடுத்த வாக்கை விட 10% வாக்கு வந்து பானை சின்னத்துல வந்து குறைவா தான் எடுத்திருக்குது. இது வந்து அடையாள அரசியலுக்கான எதிர்ப்பா தான் நான் இதை பாக்குறேன். அது இங்க வேலை செய்யும்ன்ற மாதிரி இந்த 10% திமுக திருப்பி எடுத்துட்டு போயிருவாங்க உதயசூரியனுக்கு. கண்டிப்பா இந்த 10% ஓட்டையும் திமுக தெளிவாட்டே எடுத்துட்டு. இல்ல சார், நீங்க 2-3 டேட்டா எடுத்திருக்கீங்க, நானும் 2-3 டேட்டா இதே விக்கிரவாண்டி தொகுதிக்கு எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, 2019 ஆளுங்கட்சி அன்னைக்கு ஏடிஎம்கே, அதன் அடிப்படையில் 1,13,000 சம்திங் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 68,000 வாக்குகள் தான் திமுக வாங்கியிருக்குது. கரெக்டா? கண்டிப்பா. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக 93,000 சம்திங் வாக்குகள், அதிமுக 84,157 வாக்குகள். டிஃபரன்ஸ் பாருங்க, பெரிய டிஃபரன்ஸ். 6 இந்த பக்கம் ஒரு 3, 9,000 ஓட்டு வித்தியாசம். 47%, 44%. எஸ், அதான் 48, 47%, 43% சார். ஓகே ஓகே. எஸ், 43. அதே போல 2024 பார்லிமெண்ட் இப்ப முடிஞ்சது, அதை தான் நான் முன்னே சொன்னேன். 30% வாக்குகள் விடுதலை சிறுத்தை, 28% வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்குல்ல. 65,000 66,000 ஓட்டு வாங்கியிருக்காங்களே அந்த இடத்துல. நிச்சயமா அந்த ஓட்டெல்லாம் இப்ப என்ன எங்க போயிடும்? நேரா திமுகவுக்காக போட்டுரும். கண்டிப்பா திமுக 55% வாக்கெடுத்து வெற்றி பெறுவாங்க. இது வந்து இடைத்தேர்தல் மேனேஜ்மெண்ட் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. விசிகாவுக்கு அடையாள அரசியல் எதிர்ப்புன்னு விழுந்த வாக்குகள்லாம் வந்து திமுக அணிக்கு மீண்டும் போயிடும் நான் உறுதியா நம்புறேன். திமுக அணி மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்குமே தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான். இதை போட்டு நம்ம விளக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இங்க ஃபைட் என்னன்னா சிவி சண்முகத்துக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் ஒரு ஃபைட் இருக்க மாதிரி நான் பாக்குறேன். ஏன் சிவி சண்முகம் வர்சஸ் திமுக இருக்காதா? பொன்முடி இருக்காதா? சிவி சண்முகம் வர்சஸ் பொன்முடி வர்சஸ் ராமதாஸ் அப்படி இருக்காதுன்றீங்களா? களம் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக 2021 49% வாக்கெடுத்து, நியர்லி 50% வாக்கெடுத்து ஜெயித்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் அது அவங்க தமிழக அளவில் எடுத்ததை விட ஒரு 3% வாக்கு அதிகம் தான் எடுத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளின் பலகீனத்தை திமுகவின் பலகீனமா பார்க்க முடியாது. அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமலும் முடியாது அவங்களுக்கு. வட தமிழகத்தில் வெற்றி பெறா இருக்கக்கூடியவங்க மற்ற பகுதிகளில் பறையர் சமூக வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு கண்டிப்பாக தேவை. இப்பவும் ஜெயித்துட்டாங்க, 2 சீட்டும் வெற்றி பெற்றுட்டாங்க, அவங்க அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை நம்ம இந்த இடத்துக்குள்ள மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம். பட் இந்த டிஃபரன்ஸு அரசியல் களத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2009ஆம் ஆண்டு பாமக போட்டியிட்ட எல்லா தொகுதிகளையும் தோத்தாங்க. 2 லட்சம் 1.5 லட்சம்னு தோத்தாங்க. ஆனால் ஜெயலலிதா வட தமிழகத்தில் திருவள்ளூரில் பாமக ஆதரவில் ஜெயித்தாங்க, சேலத்தில் பாமக ஆதரவில் ஜெயித்தாங்க, விழுப்புரத்தில் பாமக ஆதரவில் ஜெயித்தாங்க, மயிலாடுதுறையில் ஜெயித்தாங்க, திருப்பூரில் ஜெயித்தாங்க, தென் சென்னையில் ஜெயித்தாங்க. இப்படி ஜெயலலிதா டாக்டர் ராமதாஸ் வன்னியர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் ஜெயலலிதாவால் பாமகவுக்கு வந்து பிறஜாதி வாக்குகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ இந்த அடையாள அரசியல் எதிர்ப்புங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த அடையாள அரசியல் எதிர்ப்புங்கிறது வந்து ரவிக்குமார் வெற்றி பெற்றாலும் திமுக 2021 பெற்ற வாக்குகளை விட 10% வாக்கு வந்து குறைவா பெறது காரணம் அடையாள அரசியல் எதிர்ப்பு தான். ஆக்சுவலா அந்த இடத்துக்குள்ள வன்னியர் வாக்குகள் வந்து 2021 எதிராக தான் விழுந்திருக்கும், பாமக வன்னியர்கள் வாக்குகள். இப்போ பிசி வாக்குகளும் ஓரளவு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக போயிருக்குங்கிறது உண்மை. ஏன்னா நாம இதை வந்து குறையா சொல்ல வரல, இதெல்லாம் திருமாவளவங்க தரப்பினர் புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு இருக்குதுங்கிறதான் நம்மளோட பார்வை. இல்ல, நீங்க அங்க வந்து திமுக தான் பெரிய ரோலை இப்போ ஒர்க் பண்ண போறாங்க, அங்க விடுதலை சிறுத்தைகளின் தேவை இருக்காதுன்னு சொல்ல வரீங்க, அப்படியா? இல்ல, ஏன்னா குறைஞ்சு போயிருக்கு. நீங்க அடையாள அரசியல் பிளஸ் வந்து அங்க குறைஞ்சு போயிருக்குது அப்படின்னும் போது அங்க சும்மா சம்பிரதாயத்துக்கு தான் பிரச்சாரம் பண்ணா போதுன்றீங்களா? திருமாவளவன் அட்டவணைப்புரிய மக்கள் ஏரியாவில் தெளிவா திருமாவளவன் நிர்வாகிகள் மூலமா அவங்க 80 to 90% வாக்கு அங்க தூக்கிடுவாங்க. சரி,
அதுதான் அவங்க வெற்றிக்கே பெரிய இல்ல. அதாவது சட்டமன்றத்தில் வாங்கின வாக்குகளையே நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களால விக்கிரவாண்டியில் வாங்க முடியல. அதுதான் நான் சொல்றேன். அடையாள அரசியல் சின்னமான பானை சின்னம் பிற ஜாதிகள் மத்தியில் அதற்கு ஒரு பின்னடைவு இருந்தது. அந்த பின்னடைவு உதயசூரியன் சின்னத்துக்கு இருக்காது. ஓகே, இது ரொம்ப மைக்ரோவா டீட்டெயிலா பாக்குறவங்க தான் சொல்ல முடியும். கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோமா சார்? சமூக ரீதியா இந்த விக்கிரவாண்டி தொகுதி யார் பெரும்பான்மையா இருக்காங்க? வன்னியர்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. வன்னியர்கள் 38% இருக்கிறதாட்டு நம்ம டீமோட அனாலிசிஸ் வந்து சொல்றாங்க. கிராமமா பார்த்து வன்னியர்களோட இதை 38% சொல்றாங்க. அம்பாசங்கர் கமிஷனோ எந்த கமிஷனும் சட்டமன்ற வாரியா வந்து ஜாதி வாரிய சொல்லல. நம்ம ஆட்கள் அசஸ் பண்ணல 38% வன்னியர்கள் இருக்காங்க. அடுத்து பறையர் சமூகம் வந்து 25% இருக்கிறாங்க. ஓகே, முதலியாரும் உடையாரும் ஒரே குரூப்பா போட்டு 15% முதலியாரும் உடையாரா இருக்கிறத அவங்க சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் பிசி கிறிஸ்தவர்கள் தலித் கிறிஸ்டினும் பிசி தான். அவங்க 13% கிறிஸ்டின்ஸ் ஓட்டு இருக்கதா சொல்றாங்க. இது திமுகவுக்கு பெரிய ஓட் பேங்க். இதுதான் திமுகவுக்கு. இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் தான் எத்தனை % தலித் கிறிஸ்தவர்? தலித் கிறிஸ்தவர் மற்ற பிசி தான். எல்லா பிசி பேக்வர்ட் காஸ்ட் கிறிஸ்டின் வந்து 13% இருக்கிறாங்க. ஓகே, வன்னிய கிறிஸ்தவர்கள் உடையார் கிறிஸ்தவர்கள் ஓகே எல்லாமே 13%. இஸ்லாமியர்கள் 2% தான் இருக்கிறாங்க. ஓகே, 15 பேர் அங்க இருக்காங்க. யாதவர்கள் ஒரு 5% இருக்கிறாங்க. கண்ணப்பன் பெரிய கற்பொண்ணு 2 யாதவர்களுக்கு திமுக அமைச்சர் கொடுத்திருக்காங்க. அது ரிஃப்ளெக்ட் ஆகும். யாதவர்கள் 5% இருக்காங்க. ஓகே, நாயுடு 2% இருக்கிறாங்க. மற்ற இதர சமூகம் இருக்காங்க. இதுதான் நம்ம டீம் எடுத்த அந்த புள்ளி விவரம் சொல்லுது. பொதுவா வன்னியர் நான் வன்னியர் இதுல 25% பறையர் சமூகம் நீங்க சொல்லி இருக்கிறது. திருமாவளவன் அவருக்கு ஃபுல்லாவே அவருக்கு போலிங் அவர் பக்கம் தான் போயிருக்கா சாதகமா? அது வேற டேட்டா இருக்கும்ல உங்களுக்கு? அப்படி 24ல மெஜாரிட்டி அவருக்கு தான் போயிருக்கு. அந்த மெஜாரிட்டி போனதுனால தான் ரவிக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுல இப்ப என்ன நடக்கும்னா திருமாவளவன் கேட்டலிஸ்ட் போல்ஸா பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 25% வாக்குல 25க்கு 20க்கு மேல திமுக அணி எடுத்துருவாங்க. இந்த 38க்குள்ளதான் பிரச்சனையே வரும். வன்னியர் ஓட்டு அதிகார பலத்துல அந்த 38 தான் ரொம்ப மெயின் சார். ஆமா தானே? ஏன்னா போட்டிருக்கிற எல்லாருமே வன்னியர் சமூக வேட்பாளர்கள் மாதிரி தான் தெரியுது. நாம் தமிழர்ல வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரிய மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவங்க ஏற்கனவே தருமபுரியில போல்டா நின்ன ஒரு லேடி தான். அந்த ஓட்டு பிரியும் இல்ல, ஸ்பிளிட் ஆகும் இல்ல, உடையும் இல்ல. ஆமா, அதுதான் அந்த 38% வன்னியர் சமூக வாக்குகள் தான் பெரும்பான்மையா திமுகவுக்கே போகின்றீங்களா? ஏன்னா பாமக ரோல் பிளே அங்க பெருசா பண்ணிருக்காங்களே பாமக பல நேரங்கள்ல அவங்களுடைய பெரிய கனமான வாக்குகளே அங்க திமுக ஜெயிக்கிறது 25% பறையர் வாக்குகளும் 15% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளும் இந்த 40% வாக்குல முழுமையா திமுகவுக்கு போயிடும். ஓகே, அதுவும் அதிகாரம் இருக்கும்போது தெளிவா அதை கிளியர் கட்டா ஒரு வார்டுக்கு கட்சி நிர்வாகிகளை தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போட்டு அவங்க அதை தெளிவா எடுத்துருவாங்க. அங்க பிரியக்கூடிய ஓட்டு இந்த மிலிட்டண்டா இருக்கக்கூடிய ஓட்டு இந்த 38% வன்னியர் ஓட்டு தான். இந்த ஈரோடு கிழக்குல கூடாரம் அமைச்சு எல்லாம் பண்ணாங்களா, அதெல்லாம் இவங்கள்ட்ட நடக்காது. இங்கெல்லாம் ஈரோடு கிழக்குல கூடாரம் அடைச்சு அங்க சாஃப்ட் பீப்புள், சாஃப்டான மக்கள். இங்க கொஞ்சம் ரகடா இருப்பாங்க. அந்த வார்த்தை என்ன இங்கிலீஷ்ல? அதான் இங்கிலீஷ்லயே சொல்றேன், ரகட். கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க. அதான் அங்க அக்ரெசிவான மக்கள். அப்போ இவங்கள்ட்ட அந்த கூடாரம் அமைச்சு அங்க வச்சதெல்லாம் இவங்கள்ட்ட வேலைக்கு ஆகாது. அப்போ இவங்க வந்து ரொம்ப வைட்டல். இது ஏன் பெண்ணகரத்திலே 2ஆம் வந்துட்டாரா டாக்டரையா? ஓகே, ஜெயலலிதா அம்மையார் தம்பித்துறைய பொறுப்பாளரை போட்டு டெபாசிட்டே போயிட்டார். அதுதான் இப்ப ராணிப்பேட்டை பெண்ணாகரம் அந்த ரேஞ்சுக்கு வர மாட்டாங்களா? அந்த ஃபோர்ஸை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா திண்ணை பிரச்சாரம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க வீடு வீடா போறோம்ன்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சட்டமன்ற தொகுதின்றதுனால சீக்கிரமா இதை அவங்களால போக முடியும். கண்டிப்பா உளமாற மனப்பூர்வமா டாக்டரையா அதுல முயற்சியில வெற்றி பண்ணங்க தான் என்னோட ஆசை. ஏன்னா போதாத நானுமே ஒரு அவங்க பார்வையை சொல்ல கேள்வியா வைக்கிறேன். போதாத குறைக்கு அவங்க இப்ப மோடி கூட இருக்கிறாங்க, என்டிஏல இன்டாக்டா இருக்கிறாங்க. திமுக அண்ணா திமுக வேண்டான்னு சொல்றாங்க. திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. யாரு சிஎம்ங்கிறது மட்டும்தான் நாளைக்கு ஒரு பிரச்சனை, அது பேசி தீர்த்துக்குவாங்க. அது கிவ் அண்ட் டேக் பாலிசிக்குள்ள அது தீர்ந்துரும் நான் கருதுறேன். ஸோ அந்த வகையில் அவங்க சாதிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். பட் அங்க வந்து தம்பித்துறையை போட்டு ஜெயலலிதா ஏமாந்தாங்க. இங்க சிவி சண்முகமும் ஒரு ஃபைட்டரா களத்துக்குள்ள நிற்பாரு. மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஐயா சிவி சண்முகம் அவர்கள். நமக்கு எதிராக வழக்கெல்லாம் போட்டிருக்காரு. அது நம்மகிட்ட தான் நியாயம் இருக்கு. இவர் பண்ணது அநீதி. வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுல மீனவர், போயர், ஒட்டர், குறும்ப கவுண்டர் இருக்கட்டு சொல்லணும். அந்த சமூகங்களுக்கு ரவீந்திரன் துரைசாமி தான் எங்களை அங்கீகரிக்கிறான், எவன் பெரியாருக்கு பிறகு அங்கீகரிக்கான்னு கொண்டாடுறாங்க. அதனால நம்ம ஒவ்வொரு இதுலயும் நமக்கு கிடைக்க வாய்ப்புல அந்த சமூக சோதரர்கள் பேரை சொல்லிடுவோம். ஆண்டி பண்டாரம், ஜங்கம்
இந்த சம்பவங்களுக்கு இப்ப புதுசா இதை ஆட் பண்ணிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க, ஆட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மாதிரி இதுவும் வந்துடும். இதுவும் ரைமிங்கா வந்துடும். இவங்களுக்கெல்லாம் சட்ட அமைச்சரா மிகப்பெரிய அநீதியை பண்ணவர் சி.வி. சண்முகம். நான் சந்திக்கிறேன். மற்றவர்கள் எல்லாம் வாரி கொடுத்துட்டாங்களோ? சட்ட அமைச்சரா அவர் பண்ணது மிகப்பெரிய அநீதி. அதை தான் சொல்றேன். வழக்கு போடுங்க, நான் நீதிமன்றத்தில் சொல்றேன், நீங்க பண்ண அநீதியை சொல்றேன். இந்த மக்கள் என்ன எம்பிபிஎஸ் இடங்களை எடுத்திருக்கிறாங்க, அம்பாசங்கர் கமிஷன் வச்சு பிரிச்சிருக்கிறீங்க, எப்படி நீங்க இந்த மக்களுக்கு அநீதி பண்ணீங்கிறத நான் சொல்றேன். நான் தயாரா இருக்கிறேன். வழக்கே வா சி.வி. சண்முகம் ஐயா அவர்களே. அதற்காக அவருக்குள்ள மெரிட்டும் வன்னியருக்கு அவர் கொடுத்தனால வன்னியர் அவற்றுக்குள்ள அந்த பேக்கிங்கும் ஒட்டுமொத்த வட தமிழகத்திலே வன்னியர் பேக்கிங் அவர் தன்வசப்படுத்துறாருங்கிறது நாம் மறுக்க போறதில்லை. ஸோ அவர் இன்னைக்கு வன்னியர் ஓட்டில் இந்த 38% வன்னியர் வாக்குக்குள்ள சி.வி. சண்முகம் தன்னை ஒரு லீடரா நிரூபிக்கிறதுக்கு ஃபைட்டை கொடுப்பார். இதையும் தாண்டி திமுக ஆளுங்கட்சி அவங்கள்ட்டையும் கொஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஆண்டிமடம் சிவசங்கர், துரைமுருகன், இப்படி வன்னியர் ஃபேஸஸ் இருக்கிறாங்க. அவங்களும் வன்னியர் ஃபேஸஸை இறக்குவாங்க. ஒரு காலத்தில் கலைஞர் காலத்தில் வன்னியர் கட்சியா இருந்த திமுக இன்னைக்கு அது நிறம் மாறி போச்சு. இன்னைக்கு வன்னியர் கட்சியா இருக்கிறது அதிமுக. வன்னியர் கட்சியா இன்னைக்கு இருக்கிறது அதிமுக. ஸோ இதுதான் உண்மை. இந்த உண்மையை உடைச்சி பேசுறதுக்கு நம்ம உண்மை இதனால உடைச்சி பேசிட்டு போயிடுறோம். யார சொல்றீங்க? கே.பி. முனுசாமி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகன், வீரமணி. இதுல வீரமணி மட்டும்தான் பல்பு வாங்கிட்டாரு. ஏசி சண்முகம் ஜெயிக்கவே கூடாதுன்னு அவரு வேலை பார்த்ததுல அதிமுக அங்க டெபாசிட் இழந்து போயிட்டு துரைமுருகனோட சன் ஜெயித்துட்டாப்புல. உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? பாமக கூட்டணியில் சேர்க்க மாட்டாரு. ஆனா துரைமுருகன் இதை பயன்படுத்தி பாமக காரங்களை கொஞ்சம் உள்கையாட்டு ஆக்கிவிடுவாரு, வன்னியர் சென்டிமெண்ட்ல கொஞ்சம் ஆட்களை கையில் எடுத்துருவாருன்னு நம்ம சொன்னோம். அதுல அவரு எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணி துரைமுருகன் அதை ஜெயித்துட்டாரு. ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு பேசுவாங்க. அரசியல் கழகம்னா ஜாதி தானே, அங்க ஒரு முதலியார் ஜெயித்திடக்கூடாதுன்னு வன்னியர் துரைமுருகனுக்கு அந்த இடத்துல துரைமுருகன் சன் கதிர் ஆனந்துக்கு கன்சாலிடேட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள சி.வி. சண்முகம் வன்னியர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஃபிகரா நிற்கிறாரு. ஸோ டாக்டர் ஐயா ராணிப்பேட்டை பெண்ணகர மாதிரி சாதிக்கிறதுக்கு மிக கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கு. அதுல அண்ணாமலை இன்னைக்கு பெரும்பாலும் என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட்டா வரலாம். என்டிஏவோட சிஎம் கேண்டிடேட்டா அண்ணாமலை வரலாம். ஏன்னா இது தெலுங்கானா ஒரிசா பாணியில தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக சாதிக்கணும்னா அதுக்கு தம்பி தமிழா பாண்டியன் நம்ம சகோதரர் 3 வருஷத்துல யார் இவ்வளவு பாப்புலர் ஆனாருன்னு தமிழா பாண்டியன் சொல்றாரு. லட்சக்கணக்கான வியூஸ் அது போகுது. அந்த அளவுக்கு அண்ணாமலை பாப்புலரா இருக்காரு. அவரு வரலாம். அவரு இன்னைக்கு பாமக போட்டியிடுங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு. அன்புமணியும் தெளிவான நிலைப்பாட்டுல, ஒரு கிரெடிபிலிட்டி உள்ள நிலைப்பாட்டுல, பிரின்சிபல்டா திமுக அதிமுக கூட எந்த காலமும் கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. திமுக இவரை சேர்த்துக்கிடாது, அதிமுக இவர் அவங்க டைம்ஸுக்கு சேர்க்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி நம்ம ஏன் தூக்கி நிறுத்தணும், வேற வேலை இல்லையா, கிளிய வளர்த்து ஏன் பூனை கையில கொடுக்கணும்னு அவர் தெளிவா நம்ம கருத்தை டாக்டர் ஐயா, நம்ம கருத்து இல்ல, நம்ம கருத்தும் நம்ம எண்ண ஓட்டமும் டாக்டர் ஐயாவோட எண்ண ஓட்டமும் ஒரே புள்ளியில பயணிக்குது. ஸோ அவங்களும் இந்த இடத்துல தங்களை நிரூபிக்க டாக்டர் ஐயா இந்த வயசிலும் வில் பவரோட முயற்சி பண்ணுவாரு. அவரோட முயற்சியில வெற்றி பெறணும்னு நம்ம மனப்பூர்வமா விரும்புறோம். என்ன சார் 10% அதிகமாக எடுத்து 55% வாங்குவாங்க திமுகன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்பவுமே ரிசல்ட்டை முன்கூட்டியே சொல்றீங்க. நீங்க பெரிய ஒரு கடும் மோதலோ, ஒரு அனல் பறக்கும் ஒரு பிரச்சாரமோ, ஒரு டஃப் ஃபைட்டோ எல்லாம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நடக்காதா? எங்க ஒரு சில டேஷ்கள் மாதிரி கடும் போட்டி நாங்க ஏங்க நமக்கு உண்மைன்னு தெரிஞ்ச இதை எங்க நாங்க சொல்ல போறோம். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-1 ஸ்டாலினை தோற்கடிக்கணுங்கிற எண்ணமும் நமக்கு உண்டு. அதுல நாம எஃபெக்டிவ் ரோல் பிளே பண்ணிட்டு தான் இருக்கோம். 1-1 ஸ்டாலினுக்கு எதிராக 1-1 தான் ஆர்கனைஸ் பண்ணி தோற்கடிக்க முடியும். முதலமைச்சர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் பெருந்தலைவர் காமராஜரை 1967 1-1 தோற்கடிச்ச மாதிரிப்பட்ட ஒரு புள்ளியில தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியுங்கிறது நம்ம 100% நம்மளுடைய ஆணித்தரமான கருத்து. மற்றவங்களாம் சும்மா 4 பேரை திருப்திப்படுத்துறதுக்கு ஏதாவது பேசிட்டு போவாங்க. அவங்க பேசுனது சரியா இருக்கா, நான் பேசுறது சரியா இருக்கான்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்லன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த களம் இடைத்தேர்தலுங்கிற களம்ங்கிறதுனால ஆளுங்கட்சி எவ்வளவுக்குள்ள அதிகார பலத்தில் ஃபைட் பண்ணுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். சி.வி. சண்முகத்துக்கு கூட தொழில் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற அதிமுகங்க நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சி.வி. சண்முகம் நிற்பார், அவருக்கு பிரஸ்டீஜ் காட்டு. மற்றவங்க 4 தொழில் பண்ணிட்டு இருப்பாப்புல.
அவங்க லோக்கல் இந்த ஏரியாவில் திமுககாரங்களை மீறி நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஸோ அங்க பெரிய ஒரு இதெல்லாம் இருக்காது, ஒரு போராட்டம் இல்லாத ஒரு தேர்தலா இருக்க. கண்டிப்பா போராட்டம் இல்லாத சிம்பிளா முடிஞ்சிருங்கன்றீங்க. சிம்பிளா தான் முடிய வாய்ப்பு இருக்கு. இந்த விக்கிரவாண்டி களத்தை பொறுத்தவரையில் இன்னொரு விஷயம், அந்த மக்களின் மனநிலை என்னவா இருக்கும் சார்? கடந்த முறை புகழேந்திக்கு எப்படி வாக்கு செலுத்தினதா நீங்க பார்க்குறீங்க? இந்த முறை வேற ஏதேனும் ஒரு ஆர்கே நகர் மாதிரி ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏதாவது பிறக்க வாய்ப்பு இருக்கா? இடைத்தேர்தல் வரலாறு அப்படி நடந்ததில்லை, ஆர்கே நகர் மாதிரி ஏதாவது இங்க ஏதாவது வாய்ப்புகள்? ஆர்கே நகர்ல ஐயா சாரகாசன் சொன்னார்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு சிம்பதி இருக்கும்னு. சரி, நான் 35% சொன்னேன், சாரகாசன் 50% சொன்னார். இஸ் கிரேட், நான் கரெக்டா அசஸ் பண்ணி சொன்னாரு. அந்த மாதிரி சிவி சண்முகம்ன்ற ஒரு பெரிய மலை அங்க இருக்குது இல்ல, எடப்பாடி பழனிசாமி அங்க போய் களமிறங்கி அங்க வேலை செய்ய போறாரு. அதே போல தீவிரமா அங்கே அவர் வந்து ஒரு 15-20 நாட்கள் அங்கே ஒர்க் பண்ண போறதா தகவல். அது வன்னியர் கட்சிங்கிற இமேஜ்ல இருக்கு மாதேஷ். 38% இருக்கக்கூடிய வன்னியருக்கான கட்சி அது. சரி, அந்த இமேஜ்ல இருக்குது. நாடார்கள் நாங்க தூக்கி அடிச்சிட்டோம் இல்ல, கன்னியாகுமரியில 5%, 4% கன்னியாகுமரியில, நாம் தமிழோட 1% குறைவு. தூத்துக்குடியில 15%, அதுவும் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஏரியாவில் விட நாடார் ஏரியாவில் 10% குறைவு. திருநெல்வேலியில அது தேமுதிக, திருநெல்வேலி 8% நாடார்கள் தூக்கி அடிச்ச கட்சி இங்க வந்து 35% ஓட்டு சேலம், விழுப்புரம், தர்மபுரியில் எடுக்குதுன்னா வன்னியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இல்லை சார், நீங்கள் ரிசல்ட்டே முன்கூட்டியாக நான் சொன்னதுனால ஒரு விஷயம் உங்களுக்கு பதிவு செஞ்சிடறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியான வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கும் போது விக்கிரவாண்டியும் அதே வெற்றியே அது வந்து எனக்கு கிடைக்கணும், நம்ம கட்சி கிடைக்கணும் அப்படின்றது ஒரு உறுதியாக இருக்காரு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, தர்மபுரியில் நம்ம கடைசி நேரத்தில் விட்டோம், 2 மணி வரைக்கும் நம்ம தான் இருந்தோம், விட்டுட்டோம், அந்த தர்மபுரியில் விட்டதை விக்கிரவாண்டியில் பிடிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவில் இருக்காராம். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா 10-11 நீங்க சொல்றீங்களே, என்ன 10 தோல்வி ஏதோ சொல்றீங்க. அதனால இந்த மாதிரி கட்டாயம் நிரூபிச்சாகணும், ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஒன்று சேரணும், எல்லாரும் உள்ள வரணும்னு எல்லாம் கேட்கறாங்களே, அதுக்கு ஒரு முடிவு வச்சிருவோம், இதெல்லாம் நீங்க எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம், அதுக்கு அவர் ஒரு உழைப்பை போட போறாரு. நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வீரியம் என்னன்னா, தொடர்ச்சியா வந்து ஒரு திறமை வாய்ந்தவர்கள், படித்தவர்கள், அதாவது டாக்டர் போன்ற மருத்துவரை தான் நிறுத்துறாங்க, அவருடைய கடுமையான உழைப்பு. இந்த மாதிரி ஒரு பெரிய போட்டியா இருக்க, எல்லாருமே ஒரு உக்கிரமா வேலை செய்யற மாதிரி தெரியுது. எல்லாரும் தங்களுக்குள்ள வாய்ப்பை பயன்படுத்தி தமிழக அளவில் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்குள்ள விஷயங்களை பண்ணத்தான் செய்வாங்க. குறிப்பாக நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் ஈரோடு கிழக்கிலே வந்து கலைஞர் வெற்றி பெற்றது தமிழினத்துக்கு சாபக்கேடு, நெடுஞ்செழியன் வெற்றி பெற்றிருக்கணும்னு சொன்னாப்புல. நம்ம கருத்து, கலைஞர் வெற்றி பெற்றது சமூக நீதி புரட்சி, நெடுஞ்செழியன் தோத்தது சமூக நீதிக்கு நல்லதுங்கிற நம்ம கருத்து. பட் நாம் தமிழர் வந்து அவங்க திமுக எதிர்ப்புங்கிற அந்த புள்ளிக்குள்ள இருந்து அதை வந்து ஈரோடு கிழக்குல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா அதை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சாங்க. நெடுஞ்செழியனோட ஆதரவாளர்கள், அதாவது எஸ்.வி. சேகரோட கீழே போன நெடுஞ்செழியனுக்கும் ஒரு உருவம் கொடுத்து அதுல 4 பேர் உள்ளுக்குள்ள புளிங்கிட்டு இருப்பான், ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி சுனா போனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போன்னு உதயசூரியன் கூடயும் ஸ்டாலின் கூட நின்று அப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோஷ்டிகள் வந்து கொஞ்சமாவது நம்ம பக்கம் வராதாங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ள அவர் ஒரு அரசியலை ஹோல் தமிழ்நாட்டுக்காக பண்ணாரு. நான் மீண்டும் சொல்றேன், கலைஞர் வெற்றி மிகப்பெரிய சமூக நீதி புரட்சிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொள்கைக்கு ஏற்ப தமிழக அளவில் ரீச் ஆகக்கூடியதை பண்ணுவாங்க. அதிமுக என்ன சொல்லுவாங்க, திமுகவுக்கு அதிமுக தான் போட்டி, திமுக அதிமுக போட்டின்னு பழைய கீறி போன ரெக்கார்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், திமுக அதிமுக அக்டினை பொருட்கள், ஸ்டாலினுக்கு இணையா தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி, இப்பவும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இந்த களத்துக்குள்ளேயும் இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். நீங்க வன்னியர் கட்சின்னு அடையாளப்படுத்திட்டீங்க அதிமுகவை, பெரும்பான்மையான வன்னியர்கள் அப்போ அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி பார்த்தா இடைத்தேர்தலுங்கனால சிக்கலாகும். பெரும்பான்மை வன்னியர்கள் ஓட்டு போட்டதுனால தான் 35-36% வாக்கு வந்திருக்காங்க. நாடார்கள் ஓட்டு போடாதனால தான் 8%, 15%, 4% கீழே போயிட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ சொல்லல, இப்போ நான் ஒன்னும் கிரெடிட் எடுக்க விரும்பல. பெரும்பான்மை வன்னியர்கள் போட்டதுனால தான் 23% வந்தாங்கன்றீங்களா? 35% வந்திருக்காங்க. 35% வந்திருக்காங்க. அதை தான் சொல்றேன். இப்போ இங்க இருக்கிற 38% அப்படின்றதுல ஏன் சாலிடா ஒரு 30 அடிக்கலான்னு இறங்க மாட்டாங்களா? ரொம்ப வீரியமா இறங்க மாட்டாங்களா ஏடிஎம்கே? இடைத்தேர்தலுங்கிறதுனாலையும் அங்க வந்த மற்ற பிசி ஓட்டு, விடுதலை சிறுத்தைகள் எதிராக வந்த ஓட்டும் உதயசூரியனுக்கு போக வாய்ப்பு இருக்குது. மற்ற கட்சிகளும் அதை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு நான் உறுதியாக நம்புறேன். ஏன்னா கடும் எதிர்ப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க, கட்டும் எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. வீடியோ சூப்பரா ஓடும், படு சூப்பரா ஓடும், டைட்டில் போட்டா ஒரு வாரத்துக்கு வீடியோ சூப்பரா ஓடும். சரி, பட் ரிசல்ட் வரும்போது அவங்க முகத்துல கறி பூசப்பட்டிருக்கும், ரவீந்திர சாமி சொன்னது சரின்னு இருக்கும். அதனால நம்ம சரியா உள்ளதை சொல்லிட்டு போவோம். அதனால மீண்டும் என்ன சொல்றேன்னா, 1-to-1ல
ஸ்டாலினை தோற்கடிக்கலாம், தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின். அதற்கான வேலையை நம்ம பார்ப்போங்கிறதையும் நாம சொல்றோம். நம்ம என்ன வேலை பார்க்க போறோங்கிறது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ், பெண் குரூப், அந்த குரூப் எல்லாமே ரவீந்திர துரைசாமி யாரை சந்திக்கிறான், என்ன பார்க்கறாங்கிறதையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு நோட்டபிள் ஆளாட்டம் ஆகிறோம். ரைட். ஜூலை 10 வாக்குப்பதிவு, ஜூலை 13ஆம் தேதி ரிசல்ட்டு. ஆனா நீங்க வந்து ஜூன் 14ஆம் தேதி, 13ஆம் தேதி அடுத்த மாசம் ரிசல்ட் வரதுக்கு ஜூன் 14ஆம் தேதியே ரிசல்ட் சொல்லிட்டீங்க. நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் ரிசல்ட்டை சொல்றேன், இதுதான் ரிசல்ட்ன்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்ற பார்க்கலாம். மக்கள் அந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் என்ன முடிவு கொடுக்குறாங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மதேஷ்.